ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு டாப் 10 ஹையஸ்ட் க்ரோசிங் மூவிஸ் இந்த வேர்ல்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய 10 மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை. ஸோ தமிழில் அவைலபிளாக இல்லாத மூவிஸோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2024 ரிலீஸ் ஆன இன்சைட் அவுட் 2. இது ஒரு அனிமேஷன் மூவி. இதோட பார்ட் 1 பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்ட் 2 புரியும். இந்த மூவியில் ரிலேன்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கு 13 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவள் இப்போ ஒரு டீனேஜர். ரிலே டீனேஜரா மாறினதும் அவளோட மைண்டுக்குள்ள ஒரு அலாம் அடிக்குது. அதனால முன்னாடி இருந்த ஜாய், சேட்னஸ், ஆங்கர், ஃபியர் அண்ட் டிஸ்கஸ்ட் கூட இப்போ கவலை, பொறாமை, சலிப்பு, வெட்கம் அப்படின்னு புதுசான 4 எமோஷன்ஸ் வந்திருக்கு. இப்படி இருக்க ஒரு நாள் ரிலே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஐஸ்கிரீம் ஹாக்கி கேம்புக்கு போறா. அங்க போனா ரிலேக்கு ஒரு புது ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட் கூட சேரணும், பாப்புலர் ஆகணும்னு ஒரு ஆசை வருது. இப்போ கவலை என்ன பண்ணுதுன்னா, ரிலேயோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா ஜாய் சொன்னபடி எல்லாம் ஹாப்பியா இருந்தா பத்தாதுன்னு சொல்லி ஜாய் அண்ட் டீமை ரிலேயோட மைண்டோட ஒரு மூலையில தள்ளி லாக் பண்ணிடுது. அப்புறம் ரிலேயோட தன்னம்பிக்கையை அப்படியே மாத்தி ரிலேயை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஆட வைக்குது. அப்புறம் கவலையோட ஓவர் திங்கிங்னால ரிலே ஒரு ஸ்டேஜ்ல பேனிக் அட்டாக்கு உள்ளாகிறான். அப்புறம் அவன் நான் சரியா இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஜாய் அண்ட் த ஓல்ட் எமோஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்து ரிலே நல்லவளோ கெட்டவளோ அவகிட்ட இருக்கிற எல்லா எமோஷனும் சேர்ந்துதான் அவளை ஒரு முழு மனுஷியாக்குதுன்னு புரிய வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில ஜோயும் கவலையும் முன்னு சேர்ந்து ரிலேயை பேலன்ஸ் பண்றாங்க. அப்புறம் ரிலே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட திரும்ப பேசி அவளோட ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியை $200 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து $1.69 பில்லியன் வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 1600 crores பட்ஜெட்ல எடுத்து 14,200 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மூவி ஜஸ்ட் 19 டேஸ்ல 1 பில்லியன் மார்க் ரீச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கு. டிஸ்னிக்கு 2024ல கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இதுதான். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 9th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2025ல ரிலீஸ் ஆன ஜூட்டோபியா 2. இது கூட ஒரு அனிமேட்டட் மூவி தான். நீங்க இந்த பாட்டை பார்க்கணும்னா கண்டிப்பா இதோட பார்ட் 1 பார்த்தே ஆகணும். இந்த செகண்ட் பார்ட்ல மெயினா நம்ம ஜூடி அண்ட் நிக்கோட கூட்டணி தான் ஹைலைட். இதோட ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜூடியும் நிக்கும் இப்போ ஜூட்டோபியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் பார்ட்னரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஜூட்டோபியா சிட்டிக்குள்ள ஒரு புது அனிமல் வருது. அதுதான் கேரி. இது ஒரு மிஸ்டீரியஸான லிசர்ட். ஜூட்டோபியா முன்னாடி மெமல்ஸ்க்கான சிட்டியா தான் இருந்துச்சு. சோ இந்த ரெப்டைலோட என்ட்ரி பெரிய பரபரப்பை உண்டாக்குது. அப்புறம் ஜூடி அண்ட் நிக் இந்த கேரியை ட்ராக் பண்ண ஒரு சீக்ரெட் மிஷன்ல கிளம்புறாங்க. இதுக்காக அவங்க ஜூட்டோபியால நம்ம முன்னாடி பார்க்காத புது இடங்களுக்கு போறாங்க. முக்கியமா மாஷ் மார்க்கெட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செமி அக்வாட்டிக் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் என்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஜூடி அண்ட் நிக்கு சில கருத்து வேறுபாடுகள் வருது. கேரி கெட்டவனா இல்ல அவனுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய கான்ஸ்பிரசி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனிஒன் கேன் பி எனிதிங்னு சொன்ன மாதிரி இந்த பார்ட்ல ட்ரஸ்ட் அண்ட் சேஞ்ச் பத்தி பேசியிருக்காங்க. புதுசா வர ரெப்டைல்ஸை இந்த சிட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது, அப்புறம் ஜூடி அண்ட் நிக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அழகா காட்டியிருப்பாங்க. இந்த மூவியை $150 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து $1.7 பில்லியன் வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 1200 crores பட்ஜெட்ல எடுத்து 14,300 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மூவிக்கு சைனால தான் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க மட்டுமே கிட்டத்தட்ட 619 மில்லியன்ஸ் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த மூவி இந்தியாவில் கூட 40 crores மேல கலெக்ட் பண்ணிருக்கு. டிஸ்னிக்கு 2024ல இன்சைட் அவுட் 2 எப்படி ஒரு பிளாக் பஸ்டரோ அதே மாதிரி 2025ல ஜூட்டோபியா 2 ஒரு மெகா ஹிட். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 8th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2021ல ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இந்த மூவி புரியணும்னா நீங்க கண்டிப்பா ஸ்பைடர்மேனோட ஹோல் பார்ட்ஸையும் பார்த்திருக்கணும். இதோட ஃபார் ஃப்ரம் ஹோம் கிளைமேக்ஸ்ல மிஸ்டீரியோ ஸ்பைடர்மேனோட உண்மையான பெயர் பீட்டர் பார்க்கன்னு உலகத்துக்கே சொல்லிட்டு போயிடுவான். அதனால பீட்டரோட லைஃப் மொத்தமா தலைகீழா மாறுது. அவனால MJக்கும் நெட்டுக்கும் காலேஜ் அட்மிஷன் கிடைக்க கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ண பீட்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போய் உலகத்துல யாருக்குமே நான் ஸ்பைடர்மேனு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஸ்பெல் பண்ண சொல்லி கேட்கிறான். ஸ்பெல் பண்ணும்போது பீட்டர் அடிக்கடி ஆண்ட் மேக்கு தெரியணும், MJக்கு தெரியணும்னு இன்டரப்ஷன்ஸ் கொடுக்குறான். அதனால ஸ்பெல் ஃபெயிலியர் ஆகி வேற யூனிவர்ஸ்ல இருந்து ஸ்பைடர்மேனை தெரிஞ்ச வில்லன்ஸ் எல்லாருமே இப்போ இந்த யூனிவர்ஸ்குள்ள வந்துடுவாங்க. வில்லன்ஸ் எல்லாம் நம்ம பீட்டர் திரும்ப அனுப்ப ட்ரை பண்ணும்போது கிரீன் காப்ளின் பீட்டரை நம்ப வச்சு ஏமாத்தி ஆண்ட் மேய கொன்னுடுவான். அப்புறம் MJயும் நெட்டும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக் ரிங்கை வச்சு முன்னாடி பார்த்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டாபி மிக்கல் ஸ்பைடர்மேனை நம்ம யூனிவர்ஸ்குள்ள கூட்டி வராங்க.
3 ஸ்பைடர்மேனும் ஒரு இடத்துல மீட் பண்ணி வில்லன்ஸை கியூர் பண்ணி திரும்ப அனுப்பணும்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுற மாதிரி ஸ்டோரியை ரன் பண்ணிருப்பாங்க. இந்த மூவியை $200 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து $1.9 பில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 1600 crores பட்ஜெட்ல எடுத்து 16,000 crores வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் ஹிஸ்டரியிலே இதுதான் அவங்களோட பிகெஸ்ட் ஹிட் மூவி. இந்தியாவில் மட்டுமே இந்த மூவி கிட்டத்தட்ட 217 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி சைனால ரிலீஸ் ஆகல. அப்படி ரிலீஸ் ஆகியிருந்தா ஈஸியா 2 பில்லியனை கிராஸ் பண்ணிருக்கும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.2 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2018 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். இந்த மூவியோட ஸ்டோரியை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க எல்லாரும் இந்த மூவியை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ டிரெக்டா பட்ஜெட் அண்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடுறேன். இந்த மூவியை 325 to 400 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து 2.05 பில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 2700 to 3300 crores பட்ஜெட்ல எடுத்து 17,200 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால கூட இந்த மூவி 222 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. இது ஜஸ்ட் 11 டேஸ்லயே 1 பில்லியன் மார்க் ரீச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி டிஸ்னிக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கு மேல பியூர் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.4 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 6th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2015ல ரிலீஸ் ஆன ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 7. இது ஒரு பெரிய ஸ்பேஸ் அட்வென்ச்சரஸ் மூவி. ஸ்டோரியோட மெயின் பாயிண்டே லூக் ஸ்கைவாக்கரை காணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்ற ஒரு மேப் BB-8னு ஒரு சின்ன ரோபோட் கிட்ட இருக்கு. இந்த மேப்பை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரை பண்றாங்க. அப்புறம் லாஸ்ட்ல அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு காட்டுற மாதிரி நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல்ல காட்டின மூவி தான் இது. இந்த மூவி தான் இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மூவி. டைரக்டர் J.J. ஆப்ரஹாம் ரியல் செட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் பட்ஜெட் இவ்வளோ அதிகமாக இருக்கு. இந்த மூவியை 533 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து 2.07 பில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 4450 கோடி பட்ஜெட்ல எடுத்து 17,300 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அமெரிக்கால மட்டுமே இந்த மூவி 936 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் இந்த மூவி கிட்டத்தட்ட 16 crores கலெக்ட் பண்ணிருக்கு. மார்வல் மூவிஸ் மாதிரி பெரிய இம்பாக்ட் இந்தியாவில் இல்லைனாலும் ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸுக்குள்ள இது ஒரு பெரிய ஹிட்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.7 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 5th பிளேஸ் எடுக்கக்கூடிய மூவி 2025ல ரிலீஸ் ஆன நெசா 2. இதுவும் ஒரு அனிமேஷன் மூவி. கண்டிப்பா இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னா பார்ட் 1 பார்த்தே ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியாது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பிளாக் பஸ்டர் பண்ணதுனால இந்த செகண்ட் பார்ட் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மூவி சைனால மட்டும் இல்ல வேர்ல்ட்லயே அனிமேஷன் மூவிஸோட மதிப்பையே மாத்தி எழுதிருக்கு. இந்த மூவியை ஜஸ்ட் 80 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து 2.23 பில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 670 கோடி பட்ஜெட்ல எடுத்து 19,000 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ உலகத்திலே டாப் 1 ஹையஸ்ட் க்ரோசிங் அனிமேஷன் மூவியா இந்த மூவி தான் இருக்கு. அனிமேஷன் ஹிஸ்டரியில 2 பில்லியன் கலெக்ஷனை தொட்ட முதல் மூவி இதுதான். இந்த கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 95% கலெக்ஷன் சைனால மட்டுமே கிடைச்சிருக்கு. சைனா மக்கள் இந்த மூவியை எந்த அளவு கொண்டாடி இருக்காங்கன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் 80 மில்லியன் எடுத்து 2.2 பில்லியன் வரை கலெக்ட் பண்ணிருக்குன்னா கிட்டத்தட்ட பட்ஜெட்டை விட இவங்களுக்கு 28 மடங்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 1997ல ரிலீஸ் ஆன டைட்டானிக் மூவியை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த மூவியை 200 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்து 2.26 பில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 1670 கோடி பட்ஜெட்ல எடுத்து 19,000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு அல்டிமேட் லெஜெண்ட்னா சொல்லி ஆகணும். ஏன்னா 1997ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கு. 1997ல இந்த மூவி தான் உலகத்திலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மூவியா இருந்துச்சு. டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் அந்த கப்பலை 90% சைஸுக்கு உண்மையா காட்டி தான் டைரக்ட் பண்ணாரு. வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 1 பில்லியன் கலெக்ஷனை தொட்ட மூவி இதுதான். 1997ல இருந்து 2009 வரைக்கும் 12 வருஷமா இந்த மூவி தான் வேர்ல்ட்லயே நம்பர் 1 இருந்துச்சு. இந்த மூவி பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் மட்டும் இல்லாம அவார்ட்லயும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி 11 ஆஸ்கார் ரிவார்ட்ஸை ஜெயிச்சு ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8 கொடுத்திருக்காங்க. அப்புறம் 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2022ல ரிலீஸ் ஆன அவதார் தி வே ஆஃப் வாட்டர். கண்டிப்பா இதையும் பார்க்கணும்னா நீங்க அவதாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தே ஆகணும். இந்த மூவி விஷுவல்ல மட்டும் இல்லாம ஸ்டோரியிலையும் ஒரு எமோஷனல் ஃபேமிலி ரைடு இருக்கு. டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் இதோட ஸ்டோரியை ரொம்ப அழகா வாட்டர் வேர்ல்ட்ல செட்டப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு தான் இதோட செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க.
இந்த மூவியை 350 to 460 மில்லியன் USD பட்ஜெட்ல எடுத்து 2.32 பில்லியன் USD வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 2900 to 3800 crores பட்ஜெட்ல எடுத்து 19250 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டுமே இந்த மூவி கிட்டத்தட்ட 390 crores மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி இந்தியாவில் ஹையஸ்ட் கலெக்ட் பண்ண ஹாலிவுட் மூவியா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி பட்ஜெட்ல பெரிய அமௌண்ட் அண்டர் வாட்டர் மோஷன் கேப்சர் டெக்னாலஜிக்காகவே செலவு பண்ணிருக்காங்க. இதோட பார்ட் 3 இப்போ 2025 ரிலீஸ் ஆச்சு. ஆனா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு இது ரன் ஆகல. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.5 கொடுத்திருக்காங்க. அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2019 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இது மார்வலோட ஒரு எபிக் கன்க்ளூஷன் சொல்லி ஆகணும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் எப்படி திரும்ப வந்து ஜெயிச்சாங்கன்னு ரொம்ப எமோஷனலா காட்டியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரியை கூட நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மேசிவ் ஸ்டோம்னா சொல்லணும். இப்போ 2026ல இதோட வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கு. இந்த மூவி 356 to 400 மில்லியன் USD பட்ஜெட்ல எடுத்து 2.79 பில்லியன் USD வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 3300 கோடி பட்ஜெட்ல எடுத்து 23400 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த மூவி வெறும் 11 நாளே 2 பில்லியனை கலெக்ட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. டாப் 1ல இருக்கக்கூடிய அவதார் மூவிக்கே இந்த கலெக்ஷன் எடுக்க 47 நாள் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லயே 1.2 பில்லியன் கலெக்ட் பண்ணி ஹிஸ்டரியில பிகெஸ்ட் ஓப்பனிங் கொடுத்திருக்கு இந்த படம். இந்தியாவில் மட்டுமே இந்த மூவி 373 crores மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவிலே டாப் கலெக்ஷன் பண்ண ஹாலிவுட் மூவி இதுதான். எல்லா செலவும் போக டிஸ்னிக்கு மட்டும் இந்த மூவி 890 மில்லியன் பியூர் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.4 கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி 2009 ரிலீஸ் ஆன அவதார். இது நம்ம ஜேம்ஸ் கேமரனோட ஒரு மாஸ்டர் பீஸ்னு கூட சொல்லலாம். இதோட ஸ்டோரியை கூட நான் கண்டிப்பா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மூவியை 237 மில்லியன் USD பட்ஜெட்ல எடுத்து 2.92 பில்லியன் USD வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நம்ம இந்தியா மதிப்புப்படி 2000 கோடி பட்ஜெட்ல எடுத்து 24,500 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. 2019 ரிலீஸ் ஆன இந்த மூவி இப்போ 2026ல கூட வேர்ல்டோட நம்பர் 1 ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்மா தான் இருக்கு. இந்த 2.92 பில்லியன் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 200 மில்லியனுக்கு மேல சைனா அண்ட் மற்ற நாடுகள்ல நடந்த ரீரிலீஸ் மூலமா தான் வந்துச்சு. ஜேம்ஸ் கேமரனுக்கு இந்த மூவி கிட்டத்தட்ட 1.2 பில்லியனுக்கு மேல பியூர் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. அந்த காலத்துல 3D கேமரா அண்ட் மோஷன் கேப்சர் டெக்னாலஜிக்காக பட்ஜெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணிருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.9 கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான டாப் 10 மூவிஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.